ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டுவரப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது என்ன? மும்தாஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணவ கொலைகள் கடந்த 3-4 ஆண்டுகளாக அதிகமாகி வர்றதுனாலையும் ஏற்கனவே உள்ள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுறதில்லை அப்படின்ட்டு அதுக்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்காக சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். மற்றும் ஆணவ கொலையில் பாதிக்கப்படுவதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்திய மக்கள் மன்றத்தை சேர்ந்த வாராகி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அந்த பொதுநல வழக்குல எதிர் மனுதாரரா சட்டம் இயற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால எதிர் மனுதாரரா திமுகவோட எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில இந்த வழக்குல மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று பதில் மனு தாக்கல் செய்வதற்கு பதிலாக மத்திய அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்காக, ஆணவ கொலைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இல்லாமல் மற்றொரு புதிய சட்டமாக ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வருவதற்கான கருத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான நடைமுறைகள் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் ஆவணங்கள் தாக்கல் செய்தார். அப்பொழுது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, இது மத்திய அரசு சட்டம் இயற்றுற வரையிலும் அது காவல்துறையினருக்கு அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு சில பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டம் இயற்றுவது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால அந்த சட்டம் இயற்றி ஒரு முழுமையாக உருப்பெறும் வரை ஆணவ கொலைகளில் இருந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்காக தமிழகத்தில் உள்ள காவல்துறை அகாடமியில் காவல்துறையினருக்கு உரிய பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்திருக்காங்க. மும்தாஜ். முகேஷ், இந்த வழக்குல தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன? அது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்ன? நிச்சயமா மும்தாஜ், தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இன்று எந்தவித ஒரு பதில் மனு தாக்கல் செய்யல. இந்நிலையில தங்களோட மனுதாரரோட கோரிக்கை தொடர்பாக தாங்கள் பரிசீலித்து வருவதாகவும், நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டபடி காவல்துறையினருக்கு பயிற்சி வழங்குவது தொடர்பாகவும், நீதித்துறை பயிற்சி அகாடமியிலோ அல்லது காவல்துறை அகாடமியிலோ பயிற்சி வழங்குவது தொடர்பாக தாங்கள் உரிய விளக்கத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதாக தெரிவித்து அதற்கு கால அவகாசம் கேட்டாங்க. இதையடுத்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு.